கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் கூறி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் ஏன் விஷயங்களை மறைக்கிறார்? கர்த்தர் ஏன் விஷயத்தை மறைக்கணும்? இந்த தலைப்பு கர்த்தர் ஏன் விஷயங்களை மறைக்கிறார்? கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை மறைப்பார், அதாவது சீக்ரெட்டாக வைக்கிறார். எதற்காக வைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கொள்ளணும். ஒவ்வொரு வசனங்களாக நம்ம வாசிக்கும் பொழுது ஏன் கர்த்தர் ஒரு சில விஷயங்களை நமக்கு மறைத்து வைத்திருக்கிறார், அவர் நம்ம இடத்துல இருந்து என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் வசனம் 2. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் வசனம் 2. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மகிமை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மகிமை. ஏன் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை தேவன் மறைத்து வைக்கிறார். ஈவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது கூட அவர் ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே சீஷர்கிட்டையும் சரி, அங்கே இருக்கிற மற்ற எல்லா யூத மக்கள் இடத்துலையும் சரி, பரலோக ராஜ்யத்துடைய ரகசியங்களை அவர் நேரடியாக யாருக்குமே சொல்லலை. அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, உவமையாக சொல்கிறார், ஒரு மறை பொருளாக சொல்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்தை ரகசியத்தை ஒரு உவமையாக சொல்கிறார். மக்கள் எல்லாருமே கேட்குறாங்க. கேட்டுட்டு இப்போ நமக்கு யாராச்சும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஆனால் அது நமக்கு சரியாக புரியலை. அவங்கக்கிட்ட நம்ம திருப்பி கேட்குறோம், நீங்கள் சொன்னது சரியாக புரியலைங்க, அதுக்கு உண்டான விளக்கத்தை எனக்கு கொடுங்க. ஏன் அதை நம்ம கேட்குறோம் அப்படின்னா, அந்த விஷயத்தில் நம்ம அந்தளவுக்கு ஈடுபாடு வைத்திருக்கிறோம். அதில் நம்ம ஏதாச்சும் லேர்ன் பண்ணணும், கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு இயற்கையாகவே வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது பரலோக ராஜ்யத்துடைய ரகசியத்தை உவமையாக சொல்லும் பொழுது மக்கள் எல்லாருமே கேட்குறாங்க. மக்கள் எல்லாருமே கேட்டுட்டு போகிறாங்க. அதுக்கு உண்டான விளக்கத்தை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்கல. யாரோ ஒருத்தர் வராரு, நல்ல விஷயங்கள சொல்கிறாரு, அப்படியே காது கொடுத்து கேட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்காங்க. ஆனால் அதனுடைய ரகசியத்தை புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எண்ணமும் அவர்கள் இடத்துல இல்லை. அவர்கள் கண்டிருந்தும் காணாமல் இருக்கிறார்கள், காதிருந்தும் கேட்காமல் இருக்கிறாங்க, உணராமல் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 12 எல்லாருமே போனதுக்கு பிறகு அந்த 12 சீஷர்கள் இடத்துல அந்த உவமைக்கு உண்டான விளக்கத்தை சொல்கிறேன், பரலோக ராஜ்யத்துடைய ரகசியத்தை அப்படிப்பட்ட சீஷர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து சொல்லுகிறார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மகிமை. எல்லாமே நமக்கு ஓப்பனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்தால் நமக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் ஆர்வம் இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு குழந்தைகிட்டே நம்ம சொல்லலாம், நீ எல்லா டோர்லேயும் போ, ஆனால் அந்த ஒரு டோரில் மட்டும் நீ ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடாத. ஒரு சின்ன குழந்தைக்கு நம்ம சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு டீனேஜ் ஒரு வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். என்னடா இது, எல்லா கதவையும் ஓப்பன் பண்ண உள்ளே போய் நுழைஞ்சு என்ஜாய் பண்ணலாம், விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு கதவு மட்டும் இருக்குது, அதுக்குள்ளே அப்படி என்னதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு இயற்கையாகவே வரும் நிறைய பேர். சரி, ரொம்ப நாளாக இது பூட்டியே இருக்குது, இதுக்கு அந்த டோருக்கு பின்னாடி, அந்த கதவுக்கு பின்னாடி என்ன தான் இருக்குது, என்ன விஷயம் அடங்கி இருக்குது நமக்கு இயற்கையாக தோணும். அதே போல் தேவனுடைய வார்த்தைகள் எக்கச்சக்க ரகசியங்கள் அடங்கியிருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம அதை படிக்க ஸ்டார்டிங்கில் புரியாது. ஏதோ நம்ம மேலே ஓட்டமாக படிச்சுட்டு போவோம். ஊரில் ஏதோ பைபிள் படித்து நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, நாமளும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அதிகாரம் மேலோட்டமாக படிச்சுட்டு போவோம். அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது புரியாது, ஒரு சில விஷயங்கள் புரியாது. நம்ம அலசி ஆராயணும். ஒவ்வொரு வசனத்துக்கும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை சொல்கிறார், எதற்காக சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மகிமை. தேவனுடைய வார்த்தைகளில் நிறைய, இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஹிடன் சீக்ரெட், அதாவது மறைத்து வைத்திருக்கிற புதையல் நிறைய இருக்கு.
அது நாம தான் வந்து பார்த்தீங்கன்னா வேதாங்கமத்தை வாசித்து காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு பெருமை. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு கண்டிப்பாக ஞானம் தேவை. ஏன் அப்படின்னா அவன் தான் உலகத்தில் இருக்கிற அவனுடைய நாட்டு மக்களை அவன் தான் அரசாளணும். அவன் தனி ஒரு மனுஷனாக நின்று அரசாள முடியாது. ஏன்னா அவனுக்கு வந்து நல்ல ஒரு ஞான அறிவு புத்தி தேவை. அப்படி இருந்தால் மாத்திரம்தான் யாராச்சும் ஒருத்தவங்க வழக்கு கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு, நியாய தீர்ப்பு வந்து பண்ண முடியும். ஒரு ஞானமும் இல்லாமல் ஒரு முட்டாளாக ஒரு ராஜா இருந்தான்னா அவன் எந்த விஷயத்த வந்து சாதிக்க முடியும்? நாட்டு மக்களை எப்படி வழி நடத்த முடியும்? அதனால தான் இங்கே சொல்கிறார் காரியத்தை ஆராய்வதோ. ஸோ அவங்க வந்து ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற மந்திரிகளாக இருந்தாலும் சரி, நல்லா படித்தவங்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்துல நிறைய ஞானத்தை பெற்றுக்கொள்வாங்க. இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு சொல்வது, எனக்கு உதவி பண்ணுங்க. காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு பெருமை, மகிமை. அப்போது தேவனுடைய ரகசியத்தை, வேதாகமத்தில் இருக்கிற எல்லா ரகசியத்தையும் நம்ம மேலோட்டமாக படித்தா நமக்கு புரியாது. நம்ம ஆராயணும். ஒவ்வொரு தடவையும் தேவனுடைய வார்த்தையை நம்ம ஆராயும் பொழுது அது நமக்கு ஒரு மிகப்பெரிய மகிமை. ஆனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய ரகசியத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் வந்து தேவனுடைய வார்த்தையை வாசித்து கர்த்தருடைய ரகசியம் என்ன, அவர் எப்படி வந்து கிரியை செய்வார் நம்ம இடத்துல அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொண்ட பிறகு நாம் மட்டுமே அந்த ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கக்கூடாது. நம்மளால் முயன்ற அளவுக்கு, நிறைய பேர் படிக்க தெரியாது, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவிடாக இருப்பாங்க, அவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முயன்ற உதவியை, நாம் கற்றுக்கொண்ட விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். நாம் மட்டும் நித்திய ஜீவனை அடைஞ்சால் பத்தாது. ஸோ நம்ம கற்றுக்கொண்ட ஆராய்ந்து பார்த்த அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லி புரிய வைக்கும். உபாகமம் 29ஆம் அதிகாரம் வசனம் 29. உபாகமம் 29ஆம் அதிகாரம் வசனம் 29. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்வதற்காக நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். பாருங்கள், மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகள். அதாவது பழைய ஏற்பாட்டில் இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாண கட்டளைகள் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு காலகட்டத்தில் அதுவும் வந்து ஒரு மறைப்பொருளாக இருந்திருக்கு. அதன் பிறகு நியாயப்பிரமாண கட்டளைகள் வந்து மோசேவின் காலத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கதான். வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்வதற்காக நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். ஸோ தேவன் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து மறைத்து வைத்திருக்கிறார். ஆனால் அந்த கடைசியில் அந்த மறைவான அந்த விஷயங்கள் யார் மூலியமாக எல்லாமே வெளிச்சத்துக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு யார் மூலியமாகவும் கிடையாது. இயேசு கிறிஸ்து மூலியமாக தேவனுடைய ஆரம்பம் முதல் கொண்டு அவர் மறைத்து வைத்திருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து மூலியமாக நிறைவேறுகிறது. அதையும் நம்ம வந்து வாசிக்கலாம். அது கடைசியில் வாசிக்கலாம். எரேமியா 33ஆம் அதிகாரம் வசனம் 3. எதற்காக வந்து கர்த்தர் நிறைய விஷயங்களை நமக்காக வந்து மறைத்து வைத்திருக்கிறார்? ஏன் அப்படின்னா, அதை வந்து இன்னும் நம்ம கர்த்தர் இடத்துல அதிகமாக நம்ம கொண்டு போய் சேர்க்கும். அதை ஒரு விஷயத்தை எப்போவுமே ஓப்பனில் வச்சுட்டாங்க, எல்லாருக்குமே புரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து ஈஸியாக எடுத்துப்பாங்க. அது இவ்வளோதான ஒரு விஷயம், இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்க. இப்போ நம்ம யார் வீட்லேயாச்சும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி காலை மிதிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வந்து மதிக்கவும் மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஆசைப்படுற எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஈஸியாக கிடச்சிச்சின்னா அந்த விஷயத்துக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈடுபாடு வைக்க மாட்டோம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு, அந்த ஒரு விஷயத்தை நம்ம கஷ்டப்பட்டு அடையும் போது, நல்லா போராடி அதுக்கு உண்டான வெற்றியை அடையும் போது, அந்த வெற்றியை அடைவதற்கு முன்பாக பல தோல்விகளை அவங்க வந்து சந்திச்சிருப்பாங்க. அந்த பல தோல்விகளை சந்திச்சு பிறகு அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நம்ம வந்து ருசி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு பொருளை நம்ம அதிகமாக தக்க வச்சுப்போம். இதற்காக நான் ரொம்ப போராடினேன், சின்ன வயசுலேருந்து நான் இதற்காக ரொம்ப பிரயாசப்பட்டேன் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிப்போம். அதே போல் தேவனுடைய வார்த்தை
ஏன் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவர் ரகசியமாக வைத்திருக்கிறார் அப்படின்னா, அந்த ரகசியத்தை நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல கிரியை செய்வார். நமக்கு வந்து நல்ல அந்த அந்த தேவனுடைய வார்த்தையை புரிய வைக்கும்படி, புரிந்து கொள்ளும்படி நிறைய விஷயங்களை அவர் வந்து செய்வார். எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பாருங்க, வேதாங்கமத்தில் எல்லாருமே வந்து ஓகே, படிக்க தெரிஞ்சவங்க எல்லாருமே வேதாங்கமத்தில் படிக்கலாம். நிறைய பேர் படிக்க மாட்டேன்றாங்க, இன்னும் ஒரு சில பேர் படிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற டீப்பான மீனிங், அதுக்கு உண்டான அர்த்தம் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்கிற, எதற்காக சொல்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான் நம்ம வந்து தேவனுடைய ரகசியத்தை நம்ம ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதான் சொல்கிறாரு பாருங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அந்த காரியத்தை நம்ம வந்து பார்க்கும் பொழுது, யோசிக்கும் பொழுது, கர்த்தர் இப்படிப்பட்டவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணும் நமக்கு. ஏன் இவ்வளோ நாள் கர்த்தர் இந்த மாதிரியான காரியங்களை எனக்கு வந்து மறைத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நமக்கு வந்து தோணும். ஏன் அப்படின்னா, அவர் நம்மளை அவர் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து அவர் இடத்துல இன்னும் அதிகமாக கிட்டி சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்போம். ஈஸியாக ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டா யாருமே கர்த்தரை மதிக்கக்கூட மாட்டாங்க, தேவனை மதிக்கக்கூட மாட்டாங்க. கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை, விசுவாசமாக இருந்தாலும் சரி, விசுவாசம் அவ்வளோ சீக்கிரத்தில் நிறைய இடத்துல அதை கர்த்தர் இடத்துல ஈஸியாக வைக்கிறது கிடையாது. நமக்கு பாடுபட்டாலும் அவமானப்பட்டாலும் எப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்தாலும் அந்த விசுவாசத்தை நம்ம இழக்கக்கூடாது. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். எபிரேயர் 11 வசனம் 6. எதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அவர் மறைக்கிறாருன்னா, நம்மளுடைய பொறுமையை சோதிப்பார், நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா சோதிக்கக்கூடியவராக இருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் 11 வசனம் 6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் ஏன் ஒரு சில விஷயங்களை வந்து நமக்கு மறைப்பொருளாக வச்சிருக்கிறார் அப்படின்னா, எடுத்துட்டப்பலேயே அவர் வந்து எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்திட்டார், நமக்கு கேட்குற எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டார் அப்படின்னா நாம் அவரை வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம வந்து நினைக்க மாட்டோம். அப்படிங்கிறதுனால அவர் வந்து நம்மளுடைய பேஷன்ஸ், நம்மளுடைய பொறுமையை வந்து சோதிப்பார். நம்மளுடைய விசுவாசம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, இவன் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கானா, இல்லைன்னா அவனே சொந்த முயற்சியை ஏதாச்சும் பண்ணிடுறானா, இல்லைன்னா என்னை விட்டு பின்வாங்கி போயிடுறானா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் செக் பண்ணுறார். கர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆசீர்வாதத்தை நமக்கு வந்து அப்படியே ஒரு மறைப்பொருளாக வச்சுருப்பார். இப்போ நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், கவலைப்படாதீங்க, இந்த கஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நிரந்தரமாக இருக்காது. கர்த்தர் நமக்கு உண்டான ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருக்கிறார். அந்த இடத்த நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்குமே நம்ம வேதாகமத்தை ஆராயணும், கர்த்தருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். முக்கியமாக விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக வளர வேண்டியது அவசியமாக இருக்குது. யோசேப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா சோதனைகள் இருந்தது. பழைய பாட்டின் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா யோசேப்புக்கும் சோதனைகள் இருந்தது. ஆனால் கர்த்தர் அவனுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை மறைச்சு வைத்திருந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார், மறைத்து வைத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யோபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவன் உடல் முழுவதும் எக்கச்சக்க கஷ்டம், பண கஷ்டம், குழந்தைகள் போயிடுச்சு, அவங்க மனைவி மட்டும்தான் இருக்காங்க. நண்பர்களும் வந்து பார்த்திங்கன்னா யோபுக்கு ரொம்ப அந்த கஷ்டப்படுற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மாதிரி கஷ்டப்படுற மாதிரி பேசுவாங்க. எரிகிற நெருப்பில் என்ன ஊற்றுற மாதிரி, உச்சம் தலை முதல் பாதம் வரைக்கும் எக்கச்சக்க வியாதிகள். இருந்தாலும் அவன் வந்து விசுவாசத்தில் எந்த ஒரு விஷயமும் குறைவும் இல்லை, இன்னும் அவனுடைய விசுவாசம் அதிகமாக வளர்ந்துட்டு தான் இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் அவனுக்கு வைத்திருந்த அந்த ஆசீர்வாதம், மறைப்பொருளாக சீக்கிரட்டாக வைத்திருந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். யோவான் 16 வசனம் 12, யோவான் 16 வசனம் 12, ஒரு சில விஷயங்களை கர்த்தர் ஏன் நமக்காக வந்து மறைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மளுடைய பாதுகாப்புக்காக. நம்ம ஒரு சில விஷயங்களை நினைப்போம், நான் வந்து இந்த மாதிரியான காரியங்கள் தெரிந்து கொள்வதுக்கு பதிலாக தெரியாமலே இருந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். இப்போ தெரியாமல் ஒரு சில விஷயங்களை நான் வந்து கற்றுக்கொண்டு தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஆனால் தெரிஞ்சதுக்கு பிறகு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உதாரணத்துக்கு நாம இல்லை ஒரு நபர் இருக்கார். அவருக்கு வந்து உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது. டாக்டர்கிட்ட போகிறார். சரி, எனக்கு என்ன தான் பிரச்சனை இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட போகிறேன். அந்த டாக்டர் வந்து டெஸ்ட்லாம் பார்த்து, ஆமாம்ப்பா, நீ வந்து இந்த நேரத்தில் உனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, இந்த நேரத்துக்குள்ளே நீ மறைச்சிடுவ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த நேரத்துக்குள்ளே கரெக்டான மாதம் எல்லாம் சொன்னதுக்கு பிறகு அவனுடைய மனசு எப்படி இருக்கும்? அவன் அடுத்த ஒரு 3 மாதம்க்குள்ளே மறைச்சிடுவான் அப்படின்றாரு. அந்த ஒரு 3 மாதத்தில் அவனுடைய நினைவுகள்லாம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரி, நான் பேசாமல் அப்படியே இருந்திருக்கலாமோ, இருக்கிற அந்த 3 மாதத்துல கூட நான் வந்து சந்தோஷமாக இருந்திருப்பேனே. இப்போ எப்படா சாவோம், ஐயோ எப்படா சாவ போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயத்தோடனே நான் வந்து இருக்கிறேனே. பேசாமல் நான் வந்து அந்த ஒரு ரகசியத்தை தெரிஞ்சதுக்கு பதிலாக தெரியாமலே இருந்திருக்கலாமே. இங்கேயும் வந்து அதான் சொல்கிற பாருங்க, இயேசு கிறிஸ்து தங்களுடைய சீஷர்கள் இடத்துல, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தாங்க சீஷர்கள். நிறைய பரலோக ராஜ்யத்துடைய ரகசியத்தை சொல்லியிருக்கிறது மாத்திரம் இல்லாமல் அதற்குண்ட அந்த உமைக்கு உண்டான விளக்கத்தையும் அவர்கள் இடத்துல கூறியிருக்காங்க. அவங்களும் நினைக்கிறாங்க, சரி இவ்வளோ நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே இருந்துட்டார், இன்னும் ரொம்ப நாள் இருப்பார் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க, திடீர்னு இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறார், நான் உங்களை விட்டு பிரிய போகிறேன். அந்த டைமில் அவங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? எந்த அளவுக்கு பாரமாக இருக்கும்? நான் பிரிய வேண்டிய காலம் வந்துடுச்சு. அவங்க நினச்சிருப்பாங்க, கர்த்தர் நம்ம கூட எப்பவுமே இருப்பார், சந்தோஷமாக நம்ம வந்து இங்கே இருந்துடலாம், நமக்கு எல்லா விதமான உதவியும் அவர் செய்வார், அவர் நம்மளை வழி நடத்துவார். திடீர்னு ஒருத்தவங்களை நம்பி நம்ம ரொம்ப ஒரு விஷயத்தில் இறங்கும் போது திடீர்னு அவங்க வந்து நாங்கள் வந்து உன்னை விட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எந்த அளவுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. அதே நிலைமையில தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீஷர்கள் வந்து இயேசு கிறிஸ்து வந்து சொல்லும் பொழுது ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்க. இன்னும் அவர் வந்து நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த இதெல்லாம் சொன்னாருன்னா அவங்க மனசு இன்னும் தாங்க, அதை அவங்க புரிஞ்சுக்கொள்ளவும் மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறாரு, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். ஆனால் அதுக்கு அடுத்த வசனத்தில் வந்து சொல்கிறார், சொல்ல வேண்டியதாக இருக்கிறதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அது வந்து யார் மூலியமா சொல்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து போனதுக்கு பிறகு, மரித்து உயிர் தெழுந்து பரலோக ராஜ்யத்துக்கு போனதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் அந்த சீஷர்களுக்கு வந்து இறங்கி நிறைய ரகசியங்களை, நிறைய வேத வாக்கியங்களை அவங்களுக்கு வந்து விளங்க பண்ணுவார். இயேசு கிறிஸ்து அந்த 3.5 வருடங்கள் ஊழியம் பண்ண விஷயங்கள் இந்த அப்போஸ்தலர்களுக்கு வந்து நிறைய உணராமல் இருந்தாங்க. ஒரு சில பேர் விசுவாசிக்காமல் இருந்தாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு பிறகுதான் அவர் சொன்ன எல்லா விஷயமும், எல்லா காரியங்களும் உண்மை சத்தியங்கிறத அவங்க வந்து விசுவாசிச்சாங்க. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது சீஷர்கள் மத்தியில் வந்து ஒரு சொல்வார், சாலமோன் கட்டின அந்த தேவாலயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அவங்க எல்லாருமே ரொம்ப பெருமை பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த சீஷர்கள் கூட இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லுவாங்க, இந்த தேவாலயம் வந்து பார்த்திங்கன்னா சாலமோன் கட்டின தேவாலயம், அதுக்கப்புறம் இடிச்சு போட்டாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு புது தேவாலயத்தை நாங்கள் வந்து உண்டு பண்ணோம், அதுக்குள்ளே தங்கம் வெள்ளி எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த தேவாலயத்தை குறித்து பெருமை பேசிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒன்று சொல்கிறார், இந்த கட்டிடத்தை நான் 3 நாளில் இடித்து போட்டுருவேன், இடித்து போட்டு திரும்பவும் எழுப்புவேன் அப்படின்னு சொல்கிறார். அவங்க சொன்னது அப்போ அவருக்கு புரியலை. எப்படி இவர் வந்து 3 நாளில் இந்த தேவாலயத்தை இடித்து 3 நாளில் எப்படி எழுப்புவார் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரியல. அப்போது அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எப்போ அவங்களுக்கு புரியுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எப்போ மரித்து 3ஆவது நாள் உயிர் தெழுந்தாரோ, அவங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது சொன்ன வார்த்தையை நினைவு கூர்றாங்க. அப்போ அந்த தேவாலயத்தை இடித்து 3 நாளில் எழுப்புவேன்னு சொன்னது அந்த உண்மையான தேவாலயத்தை கிடையாது, அவருடைய சரீரமாகிய தேவாலயத்தை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறாங்க. இப்போ இதிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ரகசியம் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் இப்போ நமக்கு புரியலன்னா கூட, இப்போ நமக்கு அந்த ரகசியம் வந்து வெளியே வரலன்னா கூட ஒரு காலகட்டம் இருக்குது. பிரசங்கில சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது.
கர்த்தருடைய ரகசியத்தை கர்த்தருடைய வார்த்தைகள் நம்ம உண்மையாக உணர்ந்து புரிஞ்சுக்கிற நேரம் வரும். அந்த நேரத்திற்காக நம்ம வந்து பொறுமையாக நம்ம வந்து காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே போல் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததுக்கு பிறகு தான் அவர் சொன்ன, உயிரோடு இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் வந்து ஞாபகத்தில் கொண்டு வராங்க. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 4-5. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 4-5. வெள்ளியை போல் அதை நாடி புதையல்களை தேடுகிறது போல் அதை தேடுவாயாக. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஏன் ஒரு சில விஷயங்களை மறைக்கிறார்? நம்ம ஆராயணும், சும்மா அப்படியே விட்டுறக்கூடாது. இப்போ நான் ஏன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெஸ்ட் வைக்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை நாம வந்து கற்றுக்கொண்டுறோம். நிறைய பேர் நோட்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு சில பேர் நோட்ஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு சொன்னது நாளைக்கு கூட மறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸ்கூல்ல கூட அப்படிதான். ஒரு சில விஷயங்களை நம்ம நல்லா கற்று தேர்ந்திருக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வைப்பாங்க, டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கு அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே பிள்ளைகள் வந்து படிப்பாங்க. உலகத்திலுக்கு உண்டான காரியங்களே அப்படி இருக்கும்பொழுது ஆவிக்குரிய ரீதியில் நம்ம வந்து ஒரு நாளில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொள்ள முடியாது. ஒரே நாளில் எல்லாருமே நல்லவங்களாக மாறிட முடியாது. ஒரே நாளில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பரிசுத்தவான்களாக மாறிட முடியாது. அதற்குன்னு ஒரு நேரங்காலம் வரணும். பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. நான் இன்றைக்கி வந்து ஒரு அதிகாரம் நான் முடிக்க போகிறேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு 3 வேளை ஜெபிக்க போகிறேன். பொறுமையாக ஆரம்பிங்க. விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக வளருங்க. ஆனால் அந்த விசுவாசங்கிற அந்த ஒரு ஃபவுண்டேஷன்ல இருந்துடாது. இன்னும் நம்ம வந்து அதிகமாக வளரணும். இந்த வெள்ளியை போல் அதை நாடி புதையல்களை தேடுகிறது போல் அதை தேடுவாய். பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் வீட்லேயும் போயிட்டு தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு, அதை அவருடைய வார்த்தையை நினைவு கூறுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். டெஸ்ட் டைமில் மாத்திரம்தான் நம்ம வந்து திரும்பவும் பைபிள் எடுக்கணுங்கிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும். நான் என் வாழ்க்கையில் நான் வந்து முன்னேறவே மாட்டேன்றேன். எனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இருக்க மாட்டேங்குது. மற்றவங்க எல்லாருமே வாழ்க்கையில் சாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நான் மட்டும் ஏன் அப்படியே இருக்கேன்? ஏன் அப்படியே இருக்கோம் அப்படின்னா, நம்ம கர்த்தருக்கு பயப்படுறது கிடையாது. கர்த்தருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படுகிறது கிடையாது. நான் எல்லா முயற்சியும் போடுறேன், ஆனால் எனக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் பாசிட்டிவாக நடக்க மாட்டேங்குது. எல்லாமே நெகட்டிவாக தான் நடக்குது. அப்படி கிடையாது. நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பண்ணும்பொழுது கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறோம். கர்த்தருடைய ரகசியத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா வேதாகமத்தை அனுதினமும் ஆராயணும். பழைய ஏற்பாட்டு முதல் கொண்டு புதிய ஏற்பாட்டு ஆதியாகமம் முதல் கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கண்டிப்பாக படித்து முடிக்கணும். இங்கே இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் வருது, எல்லோருடைய ரெசல்யூஷன் சொல்லிட்டு ஒன்று எடுப்பாங்க. நான் வந்து ஜிம்முக்கு போகிறேன், நான் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹெல்த்தாக மாற போகிறேன். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன். இன்னும் நிறைய சிகரெட் அடிக்கிறது நிப்பாத்துறது, தண்ணி அடிக்கிறது நிப்பாத்து, இந்த மாதிரியான ரெசல்யூஷன் எடுக்கிறத காட்டிலும் நான் வந்து அடுத்த வருஷம் 2026 வருஷம், இது இவ்வளோ நாள் எப்படியும் போயிடுச்சு, 2026 வருஷத்தில் நான் பைபிள் ஃபுல்லாக படித்து முடிக்க போகிறேன். நல்லா யோசிச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு ரெசல்யூஷன் நம்ம வந்து எடுக்கும்பொழுது நமக்கே தெரியாமல் கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிற அந்த ரகசியத்தை, அதாவது ஹைட் பண்ணி மறைச்சு வச்சிருக்கிற அந்த ரகசியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியப்படுத்துவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். இது நம்ம வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா நம்ம வந்து நினைக்காம, அது வந்து நம்ம பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, நம்மளை மாத்திரமே அது வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்காம நம்மளை சுற்றி இருக்கிற உற்றார் உறவினர்கள் எல்லாருக்குமே வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அமையும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் ஒரு சில விஷயங்களை மறைத்து வைத்திருக்கிறார். நம்ம வேதாகமத்தை அதான் சொல்கிறேன், வெள்ளியை போல் அதை நாடி, இது ஞானத்தை, புதையல்களை தேடுகிறது போல் அதை தேடுவாயாக. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று
உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 27. ஏன் கர்த்தர் வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவரை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவரை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவரை தெரிந்து கொண்டார். இப்போ ஒருத்தருக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சுன்னா அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதீனம், ஒரு பெருமை, ப்ரைடு. இங்கிலீஷில் வந்து ப்ரைடு இருக்கும். நம்ம எனக்கு எல்லாமே இருக்கு, எனக்கு எல்லா விதமான ஞானமும் இருக்கு, எல்லா விதமான பலனும் இருக்கு அப்படின்னா, எனக்கு எல்லா விதமான ஞானம் இருக்கு அப்படின்னா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணும்? மற்றவங்களாம் எனக்கு கீழே, மற்றவங்களாம் முட்டா, அவனுக்கெல்லாம் ஒரு மண்ணும் தெரியாது அப்படிங்கிற ஒரு மேன்மையானது அதனால தான் கர்த்தர் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா மறைபொருளாக வைத்திருக்கிறார். அதனால் சொல்றாரு பாருங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் தேவன் உலகத்தில் பலவிதமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்போ நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம தாழ்மையாக நடக்கணும். கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்தாலும், கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுத்தாலும், பேர் புகழ் கொடுத்தாலும் நம்ம தாழ்மையாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம இடத்துல தங்கும். கொஞ்சம் ஐஸ்வர்யம் வந்துச்சுன்னா போதும், தலைகால் புரியாமல் ஆடுறது, கொஞ்சம் ஞானம் வந்துச்சுன்னா போதும், மற்றவங்க எல்லாருமே முட்டாளான்னு நினைக்கிறது. உடலில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பலம், ஜிம்முக்கெலாம் போய் நல்லா பற்றி இருந்து உடம்ப நல்லா தேய்த்திட்டா போதும், மற்றவங்களெல்லாம் ஒரு பலவீனம் பாண்டமாக நினைக்கிறது, அவங்கள ஏறி மிதிக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய எந்த ஒரு ரகசியமும் வெளிப்படாது. கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணுவார்? அவர்களை அடக்குவார். நீ ரொம்ப ஆடிட்டப்பா, நீ அடங்கு போ. அவங்க அடங்குனதுக்கு பிறகுதான் அவங்க யோசிப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பார்வோன் ராஜா கர்த்தரை பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு கேட்டான். இஸ்ரவேல் மக்களை அடிமையாக வச்சுருந்தான் பாருங்க எகிப்தில். அவனுக்கு கர்த்தர் இருதயத்தை அடைக்கிறார். ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு இருதயத்தை திறக்கிறார். நேபுகத்நேசர் கூட அப்படிதான். நீங்கள் தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவனும் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு மேலே நான் போயிடுவேன், அவரை விட நான் பெரிய ஆள் ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சேன். ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் அவனையும் அடக்கிட்டார். 7 வருஷம் ஆடு மாதிரி புள்ள மேய்ச்சான். அப்புறம் அந்த 7வது வருஷம் முடிகிற டைமில் தான் யோசிக்கிறான், அவன் எதனால் விழுந்தான் அப்படிங்கிறத யோசிக்கிறான். அப்போ கர்த்தர் நமக்கு மேலே எப்போவுமே, நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் சரி, என்ன ஒரு விஷயத்தை சாதித்தாலும் சரி, நமக்கு மேலே கண்டிப்பாக ஒருத்தர் இருக்கிறார், கர்த்தர் தான் இருக்கிறார். அவர் இல்லாமல் நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை எப்போவுமே அதே இடத்துல தங்க வைப்பார். மத்திய 6ஆம் அதிகாரம் வசனம் 34. மத்திய 6ஆம் அதிகாரம் வசனம் 34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளையும் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதிகம் பாட போதும். ஆனால் யோசிச்சுக்கோங்க, நாளைக்கு நடப்பது என்னதுன்னு நமக்கு தெரியாது. அது ஒரு சீக்ரெட், கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு சீக்ரெட். நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தர் எனக்கு தேவையில்லை, நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுமே, அப்புறம் எதுக்கு நான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்? எனக்கு தான் எல்லாமே இருக்குது, என்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, அடுத்த ஒரு 3 தலைமுறைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னும் ஒரு சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல, இன்றைக்கி கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு, அதை வச்சு ஏதோ 3 வேளை நான் சாப்பிட்டுட்டேன், என் குடும்பத்துக்கும் நல்லா போஷிச்சிட்டேன், இதே காசு நாளைக்கு இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு பாருங்க, நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். நம்மளை எப்பவுமே ஒரு பசில்லே வைத்திருப்பார். ஒரு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாகவே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை குறித்து நம்ம கவலைப்படாது. இன்னைக்கு நம்மளை வழிநடத்தின தேவன். நான் என் வாழ்க்கையில் அப்படி தான் நினைப்பேன். 35 வருஷம், கடந்த 35 வருஷம் கர்த்தர் என்னை நல்ல ஒரு சுகபத்திரத்தோடு வழி நடத்தியிருக்கிறார். ஒரு தனியாளாக நின்று வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையிலே கொண்டு வந்திருக்காரு. எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சொத்து பத்து எதுவுமே கிடையாது.
கேட்டு பாருங்க. நம்ம அந்த மாதம் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும். அந்த அந்த சம்பாதிக்கிற அந்த சம்பளத்தை தான் அந்த அடுத்த மாதம் வச்சு ஓட்டணும். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து ஒரு 35 வருஷம் ஓட்டியிருக்கிறார். நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்குறார். அப்போது இவ்வளோ நாள் வழி நடத்தின தேவன், நல்லா யோசிச்சுக்கோங்க. இவ்வளோ நாள் நம்மளை என்ன, எனக்கு ஒரு 35 வருஷம், உங்களுக்கு வந்து எப்படின்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ நாள் கர்த்தர் வந்து நம்மளை வந்து வழி நடத்தியிருக்கிறார். இனிமேலும் கர்த்தர் நம்மளை வழி நடத்த மாட்டாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கைவிட்டுருவாரா? கைவிட்ட மாட்டார். நமக்கு ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து கீழே இறங்குற மாதிரி தான் தெரியும். இருந்தாலும் அவருடைய தேவதூதர்களை வைத்து நம்மளை வந்து தங்க தட்டு தாங்குறார். அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளை வந்து கைவிட்டுற மாட்டார். அடுத்ததாக பிரசங்கி 3ஆம் அதிகாரம் வசனம் 11. கர்த்தர் வந்து ஒரு சில நேரங்களை கூட அவர் மறைக்கிறார். அது என்ன மாதிரியான நேரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நமக்கு ஆசீர்வாதம் நேரிடுகிற ஒரு நேரம். ஒரு சில பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், ஒரு சில பேர் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்குற ஒரு நேரத்தை அவர் வந்து மறைத்து வைத்திருக்கிறார். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் வசனம் 11. அவர் சகலத்தையும் அதிர்தின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதிங்கள் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். இங்கே வந்து அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் வரைக்கும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். கர்த்தர் வந்து நாம என்ன அடுத்தது பண்ணுவோங்கிறத ஈஸியாக கணிச்சிடுவார். அவருக்கு தெரியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம கர்த்தரை வந்து இப்படி தான் பண்ணுவார் அப்படிங்கிறத யோசிக்க முடியுமா? இல்லை. கர்த்தர் இந்த காலத்தில் எனக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதே எனக்கு தெரியாதுங்க. எனக்கு அடுத்த ஒரு மணி நேரத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறதுனே எனக்கு தெரியாது. அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாழ்மையாக இருங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை எப்பவுமே டிபெண்ட் பண்ணிடுங்க. எல்லா விஷயத்திலையும் மனுஷனை டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். நாசில் சுவாசம் உள்ள மனுஷனே நான் நம்ப மாட்டேன். ஆனால் கர்த்தர் எனக்கு வந்து ஒரு மனுஷனை கொண்டு எனக்கு வந்து ஆசீர்வதிப்பார். அதான் சொல்கிறேன். அதெல்லாம் தேவன் ஆதி முதல் அந்தம் வரைக்கும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியானு. அது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு சீக்ரெட். அடுத்ததாக மத்திய 24ஆம் அதிகாரம் வசனம் 36 பாருங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை அதுவும் வந்து ஒரு மறைப்பொருளாக இருக்கு. நமக்கு தெரிய அந்த விஷயம் வந்து நமக்கு கர்த்தர் வந்து பிதாவாகிய தேவன் மறைக்கிறார். ஏன்? குமாரனுக்கே அதுக்கு தெரியாது. குமாரன்னா யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே அவருடைய 2வது வருகை எப்போ இருக்குங்கிறது அவருக்கு தெரியாது. அதான் சொல்றாரு பாருங்க, மத்திய 24ஆம் அதிகாரம் வசனம் 36. அந்த நாளையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். பாருங்க, தூதர்களும் அறியாது, குமாரனும் அறியாது. அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன? அவங்களுக்கே தெரியல. அப்போ இயேசு கிறிஸ்து எப்போ வருவாருன்ட்டு பிதா ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அப்போது நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவருடைய வருகைக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடி இருந்தவங்க மூதாதையர் எக்கச்சக்க பேர் வந்து கர்த்தர் அப்போ வருவார், இப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வரல, அவங்களே இறந்து போயிட்டாங்க. இப்போ நாமும் அதை தான் நினச்சிட்டு இருக்கோம். கர்த்தர் இப்போ வருவார், அப்போ வருவார்னு சொல்லிட்டு நாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதற்காக நம்ம தயாராகி கொண்டிருக்கோம், பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறோம், ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம உயிரோடு இருக்கிற நேரத்தில் கூட அவர் வருவாராங்கிறது தெரியல. அது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா பிதா ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும். நம்ம மறித்து கூட போயிடும். அதன் பிறகு வர ஜென்ரேஷனுக்கு கூட வர வாய்ப்பு இருக்கு. யாருக்கு எப்போனாலும் நடக்கலாம். கர்த்தராகிய இயேசு. அப்போ நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த ரகசியத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்க தேவையில்லை. ஏன்னா வேதாகமத்தில் கிளியராக நம்ம வந்து சொல்லிட்டாங்க, பிதா ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும். சொன்னதுக்கு பிறகு கூட நம்ம வந்து அவருடைய வருகை இன்னைக்கு தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும்ட்டு நம்ம வந்து கணிக்க தேவையில்லை. ஸோ அந்த ரகசியம் அவரிடத்துலேயே மாத்திரம்தான் இருக்கட்டும். நாம் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனம் 8-9.
என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அதாவது ஒரு சில விஷயங்கள் ஏன் கர்த்தர் மறைக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன விஷயமா கர்த்தர் இடத்துல நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் கர்த்தர் பார்த்திங்கன்னா நம்மளை அதை விட பல மடங்கு உயரத்தில் கொண்டு போக வல்லவராக இருக்கு. நான் கூட ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெருமைக்காக நான் சொல்லலை, நான் ஸ்கூல் முடிச்சுட்டு நான் காலேஜ் முடிச்சுட்டுலாம் நான் பார்ப்பேன். அந்த ஐபிஎம் பஸ்ஸு, HCL பஸ்ஸு, TCS பஸ்ஸுலாம் போவோம். எல்லாமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் போயிட்டுருப்பாங்க. சார் நம்மளும் இந்த மாதிரி எப்படா போவோம் அப்படின்ட்டுலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் ஒரு BC தான் படித்தேன், ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் கூட நான் கிடையாது. ஆனால் இவ்வளோ நாள் இத்தனை வருஷம் கழித்து நான் எதிர்பார்த்த அந்த வேலையை எனக்கு போன வருஷம் கொடுத்தாரு. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த HCL TCS அப்படிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனி தான். ஆனால் கர்த்தர் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் உள்ளே நுழையிறதே ரொம்ப கஷ்டம். அந்த IBM TCS அவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் உள்ளே நுழையிறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் இருந்தாலும் கர்த்தர் என்ன அதில் ஈஸியாக நுழைய பண்ணி நான் எதிர்பார்த்த அந்த காலேஜில் படிக்கும்போது எதிர்பார்த்த வேலையை கர்த்தர் எனக்கு போன வருஷம் கொடுத்தாரு. 10 வருஷம் கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு மேலே இந்த கம்பெனியில் நான் வேலை செஞ்சுட்டேன். இப்போ 10வது வருஷம் போயிட்டுருக்கு. பாருங்கள், நான் எதிர்பார்த்தது ஒன்று, நான் எதிர்பார்த்ததில்லை. நான் காலேஜ் படிக்கும்போதே எங்கள் அப்பா கிட்டே கேட்டேன், அப்பா எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கணும்ப்பா அப்படின்ட்டு. எங்களுடைய குடும்ப சூழ்நிலைனால பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா இன்ஜினியரிங் அட்மிஷன் அந்த ஃபார்மை வாங்குறதுக்கே எங்கள் அப்பா அலோவ் பண்ணலை. பட் ஸ்டில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா பிதாவாகிய தேவன் இத்தனை வருஷம் கழித்து கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறார். அப்போ நம்ம யோசிக்கணும், இதிலேருந்து இது எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறது. நான் சின்னதுக்கு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் என்னை கொண்டு நிறுத்துவாருங்கிறது நான் எதிர்பார்க்கிறேன். அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறேன். நாம் அடிமட்டத்துக்கு நினைப்போம், ஒரு 10 ரூபா 2 ரூபா இருந்தால் நல்லா இருக்கும். உனக்கு ஏன்ப்பா உன்னை அதை விட நான் பெரியாலாம் நான் வைக்கலான்ட்டு இருக்கிறேனே, நீ எதுக்கு சின்ன விஷயத்துக்காக நீ ஆசைப்படுறேன்? ஏதோ நான் இந்த ஒரு வேலை கிடைச்சதுக்காக நான் இதை காட்டிலும் நம்ம ஒரு நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும். நம்மளுடைய இலக்கு பூமிக்குரிய விஷயம் கிடையாது. திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆபிரகாமுக்கு எல்லா சொத்து பத்து இருந்தது, யோபுக்கு எல்லா சொத்து பத்தும் இருந்தது. அவங்களுடைய எண்ணம் செயல் எல்லாமே பார்த்திங்கன்னா நித்திய ஜீவனம் அடையணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை இருக்கணும். ஏன்னா பூமியில் நம்ம பார்க்குறது எதுவுமே நிரந்தரம் கிடையாது, என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ நம்மளுடைய இலக்கு என்ன? நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும். அதுதான் பார்த்தீங்கன்னா கொலைசேரியில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ரோமர் 11ஆம் அதிகாரம் வசனம் 33. ரோமர் 11ஆம் அதிகாரம் வசனம் 33. தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்பட முடியாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்பட முடியாதவைகள். பாருங்கள், எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த அளவுக்கு பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பற்றி நினைச்சிருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவருக்கு தோணி இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு பொண்ணுடைய மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை ஆழத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா பிதா என்ன யோசிக்கிறாரு, அவர் மனசில் என்ன வைத்திருக்கிறார், அதை யாருமே பார்த்தீங்கன்னா அளக்க முடியாது. ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்பட முடியாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்பட முடியாதவைகள். அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன? தொடர்ந்து
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை அறிந்து கொண்டே இருக்கணும். அறிஞ்சு கொண்டே இருக்கணும்னா நம்ம வந்து வேறு வழியில் நம்ம வந்து வேதாகமத்தை தான் நம்ம வந்து வாசிச்சுட்டே இருக்கணும். வாசிச்சுட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான ரகசியத்தை நமக்கு வந்து கர்த்தரை வந்து வெளிப்படுத்துவார். ஏதாச்சும் ஒரு தப்பாக நம்ம நடக்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கு, நான் கண்டிப்பாக இதிலேருந்து நான் விலகிக்கணும். நம்ம நினச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து என்னை வந்து பழி வாங்குறாங்க, எனக்கு வந்து கெட்டது பண்ணுறாங்க. இப்போது என்னால் எனக்கு வந்து ஒரு திறமை இருக்குது. என்ன அப்படின்னா, என்ன பழி வாங்கணும்னு நினச்சவங்கள நான் திரும்ப பழி வாங்குறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க குடும்பத்தில் நான் வந்து பிரச்சனையை கொண்டு வர முடியும். நல்லா இருக்கிற குடும்பத்தை நான் வந்து பார்த்திங்கன்னா எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஏதாச்சும் பேச முடியும். கணவன் மனைவிக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண முடியும். அப்பாவுக்கும் மகனுக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண என்னால் எல்லா விதமான தாழ்ந்து இருக்குது. எல்லா விதமான ஈஸியாக பண்ண வைக்க முடியும். யார் எனக்கு பிரச்சனை பண்ணுங்க இருந்தாலும் நல்லா யோசிச்சுக்கேன். இருந்தாலும் அவங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து ஒரு பெரிய கெட்ட விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நமக்கு எல்லா தாளந்தும் இருந்தாலும் கூட நம்ம வந்து விலகி போகிறோம் பாரு. அந்த விஷயத்தை நான் பண்ணால் கர்த்தர் கண்டிப்பாக என்னை அடிப்பார். ஏன்னா மற்றவங்க பார்க்கலன்னா கூட கர்த்தர் நான் பண்ணுற எல்லா செயல்களும் கவனிச்சிட்டு இருப்பார். ஒருவேளை நான் அவங்களுக்கு விரோதமாக கலகம் மூட்டி விட்டாலும், பொய் பேசினாலும், வேறு ஏதாச்சும் அவங்களுக்கு விரோதமாக ஏதாச்சும் பண்ணாலும், அது நினைக்கும் போதே நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை. அப்போ நம்ம செயல்படுத்தும் போது இன்னும் அதிக பிரச்சனை தான். கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாருங்கிற அந்த ஒரு எப்போவுமே நம்ம வந்து இருக்கணும். மத்திய 13:11 அவர்களுக்கு அவர் பிரதித்தமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நிறைய சுவிசேஷங்களை சொல்லும் பொழுது, நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது பரலோக ராஜ்யத்துடைய ரகசியங்களை மக்களுக்கு உவமையாக தான் சொல்கிறார். இப்போ உவமையாக சொல்லும் பொழுது அவங்க என்ன நினைக்கணும், எங்களுக்கு சரியாக புரியலைங்க, கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு உண்டான ரகசியத்தை நீங்கள் சொல்கிறீங்க. இந்த 13ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் ஃபுல்லாக வாசிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் வந்து நிறைய உவமைகளாக வந்து பேசுவார் பரலோக ராஜ்யத்தோடைய ரகசியத்தை. யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கற்றுன்னு கத்துறேன். எத்தனை பேர் நம்ம வந்து இங்கே ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ப்ரெசண்ட்டாக இருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ யோசிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பிரதர், எனக்கு இந்த மாதிரி ஒரு வசனம் நீங்கள் சொன்னீங்க, எனக்கு புரியலை, இதுக்கு கொஞ்சம் விளக்குறீங்களா, அதை எப்படி எனக்கு விளக்கி சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கும். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அங்கே யூத மக்கள் வந்து இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா உண்மைகளும் கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் சீஷர்கள் மாத்திரம் திரும்பி வந்து அதற்குண்டான விளக்கத்தை கேட்குறாங்க. அதான் சொல்கிறார், அந்த டைமில் தான் சொல்கிறாரு, அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. பாருங்கள், அந்த நேரத்தில் அந்த யூத மக்களுக்கு அருளப்படலை. பரலோக ராஜ்யத்தோட ரகசியத்தை ஒரு புதை பொருளாக வந்து அந்த நேரம் வரைக்கும் பிதாவாகிய தேவன் வந்து ஒரு மறைப்பொருளாக வச்சுருக்கிறார். ஆனால் சீஷர்களுக்கும் சரி, இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்குமே சரி, பரலோக ராஜ்யத்துடைய ரகசியங்கள் வெளிப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்ட்டு என்கிட்ட கேட்குறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த 13ஆம் அதிகாரம் அந்த மத்திய ஃபுல்லாக நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா அந்த பரலோக ராஜ்யத்துடைய ரகசியம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்ததாக சங்கீதம் 25ஆம் அதிகாரம் வசனம் 14. சங்கீதம் 25ஆம் அதிகாரம் வசனம் 14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். பாருங்க, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில். தானியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ரகசியம் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஏன் அப்படின்னா அவன் கர்த்தருக்கு பயப்பட்டான். தானியல் இருக்கும் பொழுதே நேபுகாத்நேசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனவு காண்ற. ஒரு பெரிய ஒரு சிலை இருக்குது. அந்த சிலையில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு கோல்டு, பிளாட்டினம், சில்வர் அந்த மாதிரி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வெண்கலம், அயன் மாதிரி ஒன்று இருக்குது. இதெல்லாம் என் கனவுல வந்திருக்கு. அதுக்கு உண்டான விளக்கத்தை எனக்கு தரங்க. ஒரு சின்ன கல் வந்து அந்த மேலே பட்டு அந்த ஒட்டுமொத்த சிலையும் வந்து விழுந்துருச்சு. ஸோ இது வந்து இந்த கனவுனால நான் வந்து ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது, இதை யாராச்சும் எனக்கு விளக்க கூடுமா அப்படின்னு கேட்கும்போது தானியல் வந்து விளக்குறார். அப்போது தேவனுடைய ரகசியம் வந்து பார்த்திங்கன்னா தானியல் மூலியமாக அந்த வெளிப்படுது.
ஏன் அப்படின்னா தானியேல் வந்து கர்த்தருக்கு பயப்பட்டான். அதே போல் யோசேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து சொப்பனக்காரன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா மற்றவங்களுக்கு யாராச்சும் சொப்பனம் வரும்போது அதுக்கு உண்டான விஷயத்தை விலைக்கு சொல்கிறது. அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு சொப்பனம் வரும். என்ன சொப்பனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு நடுவாங்களே, அது வந்து பார்த்திங்கன்னா இவனுடைய வயலில் இருக்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். மற்ற எல்லாருமே வந்து இவன் இடத்துல வந்து வணங்குவாங்க. இதில் என்ன குறிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து பெரிய ஆளாக இருப்பேன், என்னை சுற்றி என்னுடைய சகோதரர்கள் வந்து என்னிடத்துல வந்து விழுவாங்க அப்படின்ட்டு அவனுக்கு வந்து ஒரு சொப்பனம் வரும். இதை கேட்டு அவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் எல்லாருமே கோவப்பட்டு அவனை தூக்கி எகிப்தில் அடிமையாக கொடுத்துருவாங்க. அங்கே வந்து அவங்க பெரிய ராஜாவுக்கு அடுத்தபடியாக மாறுவான். அவனுடைய சொப்பனம் வந்து அங்கே நிறைவேறுது. ஏன் அப்படின்னா யோசிப்பை வந்து அவன் வந்து கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப பயந்தவனாக இருந்தான். கர்த்தர் வந்து அவருடைய ரகசியத்தை யோசிப்பின் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைவேற்றுகிறார். ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜா எகிப்தில் இருக்கிற ராஜாவுக்கே ஒரு சொப்பனம் வரும். என்ன சொப்பனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 7 பசுமாடு இருக்கும். அது வந்து ஒரு நல்ல ஒரு பசுமாடு தான். இன்னொரு ஒரு கெட்ட ஒரு 7 பசுமாடு இருக்கும். அந்த கெட்ட 7 பசுமாடுகள் வந்து இந்த நல்ல பசுமாடுகளை முழுங்கிடும். இதுக்கு என்னடா இது பதில், ஏன் இப்படிப்பட்ட ஒரு கனவு எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தருடைய ரகசியம் வந்து யோசேப்பின் மூலியமாக அவங்க வந்து வெளிப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எகிப்திலையும் சரி, இந்த சுற்றிலையும் இருக்கிற எல்லா இடத்துலையும் சரி 7 வருஷம், அடுத்த 7 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செழிப்பாக இருக்கும். நல்லா வயல் விளைச்சல் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு 7 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எகிப்திலையும் சரி, நாடு முழுக்கவும் சரி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம், பட்னி, அடுத்த வேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்படுவாங்க. இதுதான் உங்களுடைய கனவுக்கு உண்டான விளக்கம் அப்படின்ட்டு சொல்கிறான். பாருங்கள், கர்த்தருடைய ரகசியம் கர்த்தருடைய பயந்தவர்கள் இடத்துல இருக்குது. அப்படின்னா யோசேப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கர்த்தருக்கு பயந்து இருந்தார். ஸோ அதனால் அந்த ரகசியத்தை வந்து யோசேப்பின் மூலியமாக கர்த்தர் வந்து வெளிப்படுத்துகிறார். அதே போல் எகிப்தில் 7 வருஷம் நல்ல ஒரு விளைச்சல் இருந்து அந்த விளைச்சலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறாங்க. எதற்காக சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு 7 வருஷம் பஞ்சம் பண்ணி வரும்ல, அதற்கு அந்த நேரத்தில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை சேர்த்து வைக்கிறாங்க. இது யாருடைய பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பினுடைய பிளான். அந்த யோசேப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை அறிவையும் புத்தியை கொடுத்தது யார் பார்த்தீங்கன்னா நம் பிதாவாகிய தேவன். எதற்காக அப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை யோசேப்பின் இடத்துல வெளிப்படுத்தினார் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு கர்த்தருக்கு பயந்துதான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அடுத்ததாக ஆபகுக் 3ஆம் அதிகாரம் வசனம் 17-19. ஆபகுக் 3ஆம் அதிகார வசனம் 17-19. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பலன் கூட உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கரி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இப்போது நமக்கு அடுத்தது என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் என் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம்தான். நான் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன். நான் பண்ணுற பிஸ்னஸ் எல்லாமே எனக்கு தோல்வி வருது. அதான் இங்கே சொல்கிற பாருங்கள், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், ஒருத்தர் நல்ல ஒரு ஃபார்மர் இருக்கார், நல்ல ஒரு விவசாயி இருக்கிறாரு, அவர் வந்து பார்த்திங்கன்னா வயலில் நல்லா போடுறாரு, அந்த விளைச்சல் அவனுக்கு இல்லாமல் போனாலும் அவங்க சொல்கிறாரு பாருங்க, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். நமக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம கடைசி வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கிறது, நம்ம விசுவாசிக்க வேண்டியது என்னன்னா, என்னுடைய இந்த தோல்வி, என்னுடைய இந்த வந்து ஒரு பின்வாங்குதல் கடைசி வரைக்கும் இது நிலைக்காது. நல்லா யோசிச்சுக்கோங்க, இது கடைசி வரைக்கும் நிலைக்காது. கர்த்தர் கண்டிப்பாக என்னை உயர்த்துவார். அந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கும். நான் ஒரு பாவி இருந்தாலும் கர்த்தர் என்னை உயர்த்துவார், என்னுடைய பாவங்களை மன்னிப்பார். அந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, அவர் நமக்காக மறைத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வந்து வெளிப்படுத்துவார். லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனம் 10. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன்
அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கர்த்தருடைய ரகசியத்தை, அவருடைய ஆசீர்வாதத்தை, நம்ம மறைத்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும் அப்படின்னா சின்ன விஷயத்துலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். நம்ம வந்து இது சின்ன ஒரு விஷயம் தானே, இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம நினைக்கிற எல்லா காரியங்களும் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உடம்பை வர்த்திக்கணும், நம்ம நல்லா ரொம்ப ஃபேட்டாக இருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பை நான் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டயட்டில் இருப்பாங்க. சரி, ஓகே, அவங்க டயட்டில் தொடர்ந்து இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு டயட்டில் இருப்பாங்க. ஆனால் யாரோ ஒருத்தவங்க வந்து இந்தப்பா ஒரு சின்ன ஸ்வீட்டு சாப்பிடுப்பா, இந்த சின்ன ஸ்வீட்டில் என்ன இருந்துற போகுது, அங்கே தான் ஆரம்பிக்கும் பிரச்சனை. சின்னதுங்கிறது நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம வந்து நினைக்காம விட்டுருக்கோம். அந்த சின்ன விஷயத்துல தான் நம்ம வந்து தப்பு பண்ணும்போது அது அப்படியே அடுக்கடுக்காக மாறும். சரி, அன்றைக்கே நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்வீட் எடுத்தோம், ஒரு பெரிய விஷயம் நடக்கலை, இன்னும் ஒரு 2 ஸ்வீட் எடுப்போம், அது அப்படியே பெரிய அடுக்கடுக்க விஷயமாக மாறும். நல்லா படிக்கணும்னு நினைப்போம், காலையில் சீக்கிரமாக தொடர்ந்து எழுந்திரிப்போம், ஒரு நாள் ஸ்கிப் பண்ணுவோம். நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு நாள் சீக்கிரமாக எழுந்திரிச்சு படிக்கிறத ஸ்கிப் பண்ணதுக்கு பிறகு சரி ஓகே, ஒரு நாள் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பொறுமையாக, இங்கிலீஷில் வந்து ப்ரொகாஸ்டினேஷன் சொல்லுவாங்க, நம்ம வந்து வேலையை வந்து அடுத்தடுத்த நாள் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டே இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சாதிக்க முடியாது. அதான் இங்கே சொல்கிறது, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாக இருக்கிறான். தானியேல் 12ஆம் அதிகாரம் வசனம் 4. தானியேல் 12ஆம் அதிகாரம் வசனம் 4. தானியேலாகிய நீயவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றான். பாருங்க, தானியேல் இடத்துல நிறைய விஷயத்தை வந்து வெளிப்படுத்துகிறார். நல்லா யோசிச்சுக்கோங்கன்னா, பிதாவாகிய தேவன் ஒரு தேவதூதனை கொண்டு தானியேல் இடத்துல நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படுத்துகிறார். தானியேலாகிய நீயும் வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து, பாருங்க, ரகசியத்தை வந்து அவர் புதைப்பொருளாக வை அப்படின்ற. அப்போ நம்மளுடைய வேலை என்ன? அந்த புதைப்பொருளை தோண்டி எடுக்கணும். தோண்டி எடுத்து அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும். ஒரு சில பேர் கண்டுக்க கூட மாட்டாங்க அந்த புதையலாக அது அப்படின்னு. அது புதையலாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அதை வந்து எடுத்து அதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க ஆர்வமாக இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கிறார். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தானியேல் கிட்ட வந்து சொல்கிறார், இந்த வார்த்தையை முத்திரை போடு, இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வை அப்படின்ற தேவனுடைய வார்த்தை. அப்போ நாம் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சும்மா அப்படி இல்லாமல் தினந்தோறும் நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைகளை ஆராய வேண்டியது அவசியமாக இருக்குது. கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசி முடிச்சிடுறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 26-27. கடைசியில் அந்த ரகசியம் எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக, அதாவது ஆதி முதல் கொண்டு நடந்தவர் பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிற அந்த ரகசியத்தை யார் மூலியமாக ரிவீல் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 26-27. உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 26-27. கரெக்டு தானே? சரி, இந்த ரகசியங்கள் பூர்வ காலம் முதற்கொண்டு தலைமுறையாக மறைவாக இருந்தது. இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்டிருக்கிறது. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக அவருக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யார் வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசிக்கிறாங்களோ, நம்பிக்கையை எடுத்துருக்கிறாங்களோ, அவர்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனை பெறுவாங்க. நியாயபரமான கட்டளைகள் யூத மக்களுக்கு கொடுக்கப்பட்டது, அது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நிறைவேற்றலை. இயேசு கிறிஸ்து வந்து வருவார், உங்களை ரட்சிக்க ஒருத்தர் வருவார் அப்படின்ட்டு ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். இன்னும் நிறைய தீர்க்கதரிசிகள், சங்கீதக்காரன் கூட சொல்கிறான். ஆனால் இதெல்லாம் கேட்குறாங்க, ஆனால் யாருமே மனசில் உணரல. அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்மளை வந்து விடுவிக்க பழைய மாதிரி இந்த ரோம அரசாங்கத்தை முறியடிக்கிறதுக்கு ஒரு ராஜ குடும்பத்திலேருந்து வருவார் அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு எதிர்பார்க்காத விதமாக இயேசு கிறிஸ்து ராஜ குடும்பத்தில் வரல,
சாதாரணமான ஒரு அடிமட்ட குடும்பத்திலேருந்து வர. அப்போ அவர் யாராச்சும் ராஜான்னு எடுத்துப்பாங்க? நம்ம அவர் தான் நம்மளை வந்து மீட்கும் பொருளாக வருவார்னு நினச்சிருப்பாங்க? கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. அதே போல் தான் யூத மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு சாதாரணமான ஒரு யோசேப்பின் மகன், ஒரு தச்சனோட மகன் அப்படின்னு தான் நினச்சாங்க தவிர, பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்து அது வந்து ஒரு பெரிய சீக்ரெட்டை ரிவீல் பண்ணியிருக்கிறாரோ, அந்த புதைப்பொருளாக வைத்திருக்கிற அந்த ரகசியத்தை இயேசு கிறிஸ்து மூலியமா அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாருங்கிறது யாருமே நினைக்கல, நம்பல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ரகசியம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுலும் அதான் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் சொன்ன எல்லா மறைவான தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்து மூலியமா வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் கர்த்தர் நமக்கு வைத்திருந்த எல்லா ரகசியத்தையும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலியமா வெளிப்படுத்தியிருக்கிறார். மத்தேயுலாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக வாசிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்துடைய ரகசியத்தை வந்து இயேசு கிறிஸ்து அங்கே வந்து சூப்பராக விளங்க பண்ணியிருப்பார். அதை தயவு செஞ்சு போய் படிங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், நான்கு புத்தகமும் வந்து பார்த்தீங்கன்னா சுவிசேஷ புத்தகம். ஸோ இந்த 4 சுவிசேஷ புத்தகத்தில் நீங்கள் வந்து வாசிங்க அப்படின்னா பரலோக ராஜ்யத்துடைய ரகசியம் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வாழ்க்கையை, அதாவது அதை கேட்ப நீங்கள் அந்த பரலோக ராஜ்யத்துடைய ரகசியத்தை கேட்டு நீங்கள் வந்து நடக்கும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொறுமையாக கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.